12th Max exercise 3.6 la first sum discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equation னு கொடுத்திருக்காங்க. first அந்த polynomial equation நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படினா p of x னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏனா in terms of x இருக்கிறதுனால p of x. ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கங்க. இது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா நார்மலாவே அது என்னது டிசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. ஏதாவது நம்பர் மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. மிஸ் ஆயிருந்தாலும் அதுக்கு நம்ம 0 போட்டாலும் அதுல என்ன ஆக போறது இல்ல நம்மளுக்கு சைனுக்கு 0ங்கிற நம்பருக்கு ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ எது கொடுத்தாலும் ஒன்றும் அதில் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதில் ஒரு நம்ம சைன் சேஞ்சாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால் அந்த மற்றது எல்லாமே ஆர்டரில் இருக்காங்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 4x⁸ ப்ளஸ் 4x⁷ மைனஸ் 3x⁴ ப்ளஸ் 2x⁵ ப்ளஸ் x³ ப்ளஸ் 7x² plus 7x plus 2. ஓகேவா? இப்போ இந்த p of x ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவோ இல்லை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவோ மாறுது அப்படின்னா அதை ஒரு சைன் சேஞ்சாக கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எதுவுமே இங்கே ஃபஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இது என்னது பாசிட்டிவில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது பாசிட்டிவ், இதுலேருந்து இது என்னது நெகட்டிவ்க்கு மாறுது. அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறுறதுனால ஒரு சைன் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது மைனஸில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற நம்பரில் உள்ளது என்ன இருக்குது பாசிட்டிவ் இருக்குது. அப்போ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ அது ஒரு சைன் சேஞ்சு. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் அது நெகட்டிவில் இருக்குது. இப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் எதில் வேணாலும் மாறலாம். ப்ளஸ்லேருந்து மைனஸாவோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாவோ எது வேணாலும் மாறலாம். அது ஒரு சைன் சேஞ்சாக நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 3. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ்லேருந்து எகெயின் என்னது ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ அது ஒரு சைன் சேஞ்ச். எகெயின் பாருங்கள், இங்கே ப்ளஸ்லேருந்து ப்ளஸ்ஸு, எகெயின் இங்கே ப்ளஸ்ஸு, அதுக்கு பக்கத்தில் உள்ளதும் ப்ளஸ்ஸு, இங்கே எதுவுமே சைன் சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் நம்மளுக்கு இங்கே ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் நம்மள என்னது மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் என்னன்னு எழுதிக்கிங்க. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை சைன் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு நம்ம எண்ணி கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 4 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து இங்கே 4. ஓகேவா? அப்போ நம்ம இது என்னது பாசிட்டிவ் ரூட்ஸ் இல்லையா, அதனால் எப்படி பாசிட்டிவ் ரூட்ஸ்னு சொல்கிறோம், p of xன்னு எடுத்திருக்கோம். அதாவது இந்த உள்ளார நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் வந்து என்னது எக்ஸுங்கிறது பாசிட்டிவ் தானே. அதனால வந்து என்னது இது பாசிட்டிவ் நம்பருக்கு உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸுக்கு உள்ளதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது என்னென்னு எழுதிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் number of positive roots is இங்கே எத்தனை சைன் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்க்கு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மைனஸ் எக்ஸாக மாற்றிக்கணும். ஓகேவா? எக்ஸுங்கிறது பாசிட்டிவாக இருக்குது, அதை மைனஸ் எக்ஸாக மாற்றிக்கணும். மைனஸ் எக்ஸ்னால் என்னது அர்த்தம், எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம், அதுதானே அர்த்தம். இப்போது இதில் ஈஸியாக அது ஒன்றையும் போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஆன்சர் காட்ட தேவையில்ல. ஈஸியாக என்னது ஆட் நம்பர் பவர் இருக்கு இல்லையா, ஆட் பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே மாற்றி எழுதிக்கிங்க. ஈவன் நம்பரில் வரும்போது என்ன ஆகிடும், -x⁸8ங்கும் போது அது பாசிட்டிவ் ஆகிடும். முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ என்ன சைன் இருக்கோ அதையே அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ அதில் நம்ம கை வைக்கவே வேண்டாம். வெறும் ஆட் பவர் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈவன் பவர்ஸில் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஆட் பவர், அப்போ அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, அதை நம்ம என்னவா மாற்றிக்கணும், மைனஸ் சைனாக மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு ஈவன் பவர், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பவர், அப்போ சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஈவன் பவர் அப்படியே சைனை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பவர் சைனை மாற்றி எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பவர் தான், கவனிக்க விட்டுறக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா அப்படியே நம்ம என்ன செய்வோம், கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு மாற்றணும், அடுத்தது மாற்றக்கூடாது, அடுத்தது மாற்றணும், அப்படி போயிடுவோம். ஏன்னா இங்கே நடுவில் ஒரு x⁴ மிஸ்ஸிங் இல்லையா, அதனால கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும், நம்ம மாற்றி பார்த்து போடணும். ஓகேவா? x⁴, அதனால என்ன ஆகிடணும் -x³. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈவன் பவர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆட் பவர் -7x. 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டுக்கு சைன்லாம் சேஞ்ச் ஆகாது இல்லையா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் எத்தனை இதே மாதிரியே நம்ம சைன் சேஞ்ச் ஆனதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே தான் என்ன செய்ய போகிறோம், இதுக்கும் நம்ம எத்தனை சைன் சேஞ்சு ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது மைனஸ்லேருந்து மைனஸு, நோ சைன் சேஞ்சு. இதுக்கும் மைனஸ்லேருந்து மைனஸு, மைனஸ்லேருந்து மைனஸு, மைனஸ்லேருந்து மைனஸாக தான் போகுது. இதுவும் மைனஸ்லேருந்து மைனஸாகவே தான் இருக்குது. இது மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகுது. ஓகேவா? மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ இது ஒரு சைன் சேஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகிடுச்சு, அப்போ அது ஒரு சைன் சேஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, அப்போ அது ஒரு சைன் சேஞ்ச். அப்போ மொத்தம் 3 நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ்
ஈக்குவல் டு எத்தனை 3 நம்பர்ஸ் ஓகேவா 3 இடத்துல மாறி இருக்குது அதே மாதிரி சைன் சேஞ்சு அப்போனா அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் பாசிட்டிவ் ரூட்ஸ் எதுனா நெகட்டிவ் ரூட்ஸ் என்ன பாசிட்டிவ் ரூட்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் நெகட்டிவ் ரூட்ஸுக்கு -xன்னு மாற்றி அதில் என்ன சைன் சேஞ்ச் ஆகுதோ அதை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் இஸ் 3 ஓகேவா